கிறிஸ்மஸ்னாலே ஃபேமிலியாக வீட்டில் மரங்களை டெக்கரேட் பண்ணுறது, கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும். முக்கியமாக அந்த வீடு ஃபுல்லாகவே சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கிற முன்னுக்கு ஈரோப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் பயந்த ஒரு விஷயம் இருக்குது. இது கிஃப்ட்லாம் கொடுக்காது, அதுக்கு மாறா தப்பு செய்கிற ஆட்களுக்கு தண்டனை வழங்குமா. என்னடா சொல்கிற, கிறிஸ்மஸ்னாலே சாந்தா க்ளாஸ் பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்களாம் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த கிரிச்சரோட பேர் தான் கிராம்பஸ். எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னுக்கு சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் பயத்தால் உறைய வச்ச ஒரு கிரிச்சர். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் நிறைய யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷமா கடவுளுக்கு இணையா ரொம்ப சக்தி வாய்ந்த தீய சக்திகள் இருக்குதுன்னு நம்புறாங்க. இயற்கையானதை பாதுகாத்துக்கிட்டு வர கடவுள், ஆனா அதை அழிக்க நினைக்கிற தீய சக்திகள் இந்த புவியில எத்தனையோ இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த தீய சக்திகள் சிலது வின்டர் சீசன்ல வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு சர்வைவ் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. அந்த டைம்ல எவனாச்சும் இயற்கையோட விதிகளை மீறின விஷயங்களை பண்ணா கிராம்பஸ் தாக்கும், சாகடிக்கும், இல்ல ஏதாச்சும் தண்டனை வழங்கும் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு. இயற்கையோட விதி மீறல்னா என்ன மாதிரியான செயல்? உதாரணத்துக்கு வின்டர் சீசன் அப்போ மிருகங்களை ஹண்ட் பண்றது, மிருகங்களுக்கு சொந்தமான மரங்களை வெட்டுறது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போலாம். கிராம்பஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆடுகளுக்கு இருக்கிற கொம்புகள் மாதிரியே இதுக்கும் இருக்குமா. ஷார்ப்பான பல்லு, க்ளோ பண்ற கண்களோட, உடம்பு ஃபுல்லாவே கரடிகளோட முடி மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது கையில் எப்போதுமே ஒரு ஹெவியான செயின் இருக்குமா. இந்த கிரீச்சர் நடக்கிறப்போ செயினோட சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேட்குமா. இந்த ஒரு விஷயத்த கேட்குறப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, யமதர்மன் கையில் வச்சிருக்கிற பாச கயிறு தான். எப்படி அவரு தன்னோட பாச கயிறு கொண்டு மற்றவங்களை சாவுக்கு கொண்டு வருவாரோ அதே மாதிரி தான் இந்த கிரீச்சர். ஆனால் இது தன்னோட பாச கயிறை கொண்டு உயிரோடு இருக்கிற மனுஷனுங்களுக்கு தண்டனைகளை வழங்குமா. இன்னும் சில வரலாறுகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரீச்சர் சம்டைம்ஸ் தோல் பட்டையில ஒரு பாஸ்கெட்டை அணிஞ்சிருக்குமா. இது எதுக்குன்னா, குடும்பங்களுக்கும் இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்கிற சின்ன பிள்ளைங்களை வந்து அந்த பாஸ்கெட்குள்ள அடைச்சி எங்கேயோ தூக்கிட்டு போகுமா. நிறைய கதைகள்ல இந்த கிரிச்சர் பாஸ்கெட்ல கூட்டிட்டு போன பிள்ளைங்க வீடு திரும்பாம காணாம போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்ல கிறிஸ்டியானிட்டி பரவிக்கிட்டு இருந்த டைம்ல கிராம்பஸ் பத்தி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் கிராம்பஸ் கிறிஸ்டியன் ட்ரெடிஷனோட கனெக்ட் பண்ணி ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. இந்த கிரிச்சரோட பயத்தை வச்சு சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் திருத்த முடியும், தப்பு செய்யாம தடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. நார்மலாவே ஹாலிடே சீசன் வந்தாலே சின்ன பசங்களோட அட்டகாசம் தாங்கவே முடியாது. அதுக்காக அவங்க சரியான முறையில டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக நிறைய சர்ச்ல சமத்தா இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க. அதே சமயத்துல ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைங்களை வந்து 6 டிசம்பர் அன்னைக்கு கிராம்பஸ் வீடு தேடி வரும், தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்பாங்களாம். இது மூலியமா நல்ல பசங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்குது, அதே சமயத்துல சேட்டை பிடிச்ச பசங்களுக்கு தண்டனையும் ஒரே டைம்ல வழங்கப்படுது. பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அடிக்கடி பசங்களை பயம் கொடுத்துறதுக்கு கிராம்பஸோட பேரை சொல்லுவாங்க. ஒழுங்கா படிக்கணும், நல்ல பையனா இருக்கணும், இல்லாட்டி கிராம்பஸ் உன்னை தேடி வரும். இதெல்லாம் கேட்டு கூட பசங்களாம் ஒரு மாதிரி பயம் தெரியாம தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வெளியே ஒரு திருப்பிடிச்ச செயின்லாம் வாசல்ல வச்சு ஜன்னல்கள்ல பாத்தீங்கன்னா நகங்களோட அடையாளங்களை ஃபேக்கா கொண்டு வர வச்சாங்க. இதெல்லாம் பண்ணதாலே சின்ன பசங்களுக்கு மத்தியில கிராம்பஸோட பேரு ரொம்ப வெகுவாவே ஒழிச்சிருக்கு. அதுவும் 100 வருஷத்துக்கு மேல இவங்களுக்கு கிராம்பஸ் மேல பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் சில வரலாறுகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பசங்கலாம் டிசம்பர் டைம் வந்தாலே எப்போ பார்த்தாலும் அழுவுறதாகவும் எங்கெங்கேயும் ஒளிஞ்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பசங்கள்லாம் திருந்துறதுக்காகவும் டிசிப்ளினாக ஆக்குறதுக்காகவும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும் கிராமத்துப்புற ஆட்கள் கிராம்பஸ் வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் கூட கொண்டாடுவாங்களாம். 5ஆம் தேதி டிசம்பர் டைமில் பார்த்தீங்கன்னா கிராம்பஸ் நைட்னு சொல்லப்படுற ஒரு ஈவெண்ட். அதாவது இந்த நாளில் கிராம்பஸ் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு காஸ்டியூம்ஸு, செயின், அப்புறம் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கிராமத்தை சுற்றி வருவாங்களாம். எவனாவது ஒருத்தன் இந்த வேஷத்தை போட்டு வருவான். இப்படி வரப்போ ஒட்டுமொத்த வீடும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்கணுமா, இருட்டாகவும் இருக்கணுமா. பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பிள்ளையோட முழிச்சிருந்து இந்த கிராம்பஸ் வரத வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிராம்பஸை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி பயங்கொடுத்த ஆரம்பிச்சாங்க.
இதெல்லாம் பண்றது சும்மா ஃபன்னுக்காக இல்ல. இயற்கைக்கு எதிரான விஷயங்கள நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா கிராம்பஸ் வரும் என்கிற ஒரு நினைவூட்டல் தான் இந்த ஃபெஸ்டிவல். இப்படி பல வருஷமா நடந்துகிட்டு வந்த ஃபெஸ்டிவல்ல கடைசியா இத நிப்பாட்ட சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா இது பிள்ளைங்களுக்கு வந்து டேஞ்சரஸா போகும். அவங்களுக்கு ஒரு ட்ராமடைஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னும் சில பேரு இந்த கிரிச்சரோட பேரை பயன்படுத்தி நெறைய வீட்டுல கொள்ளையடிச்சாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப அவசியம்னு நெனைச்சாங்க. அடிச்சு திருத்த முடியாத ஆட்கள பயத்தால திருத்த முடியும் என்கிறதப்போ வை நாட்? இதனால இயற்கையும் நம்ம பாதுகாக்க முடியும். அதே சமயத்துல இயற்கைய லவ் பண்ற குழந்தைகளையும் உருவாக்க முடியும் அப்படின்னு நினைச்சு கிராம்பஸோட கதையை கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த சின்ன பிள்ளைங்களாம் காட்டெலாம் விளையாடுவாங்கல்ல, ஊனோ மாதிரி காட்டு, அதுல கிராம்பஸோட கார்டு தான் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டுன்னு நியமிச்சாங்க. பாருங்களேன், எத்தனையோ வருஷமா ஆகி கூட பயத்தோட அடையாளமா இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த கிரீச்சர். 1895ல ஒரு பையன் கிராம்பஸ்க்கு பயந்து எத்தனையோ வருஷமா யார்கிட்டயும் பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்றப்போ நிலைமை மோசமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. அது கூடவே இன்னொரு சம்பவம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து கிராம்பஸ் பத்தின கதைகளை கேட்டு வளர்ந்த ஒரு குழந்தை டிசம்பர் டைம் வந்தாலே உடனே அவளுக்கு கிராம்பஸ் பத்தின கெட்ட கனவு அடிக்கடி வரும்னு சொல்லியிருக்கா. கனவு வர டைம்லாம் யாரோ அவளை சாட்டையால் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதாகவும் சொல்லியிருக்கா. சைக்காலஜிக்கலா சொல்றதா இருந்தா இந்த கதை ஒரு வதந்தி தான். ஏன்னா அந்த டைம்ல சரியான படிப்பு யாருக்குமே இல்லை. எது கெட்டது எது நல்லதுன்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவங்களும் அதை சரியா பின்பற்றவே மாட்டாங்க, சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அதனால கிராம்பஸை பயத்தோட சின்னமா உருவாக்கி தப்பு செய்யறவங்கள அது தாக்கும் அப்படின்னு நம்ப வச்சாங்க. தப்பு செய்யற ஆட்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் மறுபடியும் அதே தப்பு ரிப்பீட் மோட்ல செஞ்சதால பிறப்பெடுக்கப்பட்டுச்சு இந்த கிராம்பஸ் என்கிற ஒரு கிரீச்சர். ஒரு பக்கம் பார்த்தா சாந்தா கிளாஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷம் கொடுக்குற டைம்ல இன்னொரு பக்கம் தண்டனை வழங்குற ஒரு கிரீச்சர். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். ஏன்னா தண்டனையும் கிடைக்குது, அதே சமயத்துல சந்தோஷமும் நம்மளுக்கு வழங்கப்படுது. ஃபெஸ்டிவலா கொண்டாடின ஈவென்ட்ல கூட கொடூரமான நிகழ்வுகள் நிறையவே நடந்திருக்கு. ஒருத்தன் கிராம்பஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு கிராமத்தை சுத்தி வந்த டைம்ல அங்க உள்ள எல்லாரையும் துரத்தி அடிக்க ஆரம்பிச்சான். அவன் அடிச்சதுல 120 மேற்பட்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா பலமான காயத்தோட தப்பிச்சாங்க. போலீஸே பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ஃபெஸ்டிவலை ஸ்டாப் பண்ற நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்ட நபர்கிட்ட கேட்கிறப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவருக்கே தெரியல. ஈவன் சில பேர் வந்து ஸ்லீப் பேரலிஸ் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரீச்சர் வந்து அவங்கள அடிக்கிறதா சொல்ற கதை, காட்டுல மனுஷங்களை துரத்திட்டு வர கதை, இப்படி நிறைய கதைகள் வளர்ந்துச்சு. ஆனா இது எல்லாமே வதந்தின்னு ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. ஒரு வகையில இப்படி ஒரு கிரீச்சர் உண்மையாவே நம்ம உலகத்துல இருந்தா கெட்டவனுக்கு நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவங்கள கிராம்பஸ் பார்த்துக்கோம். இப்போ மாடர்ன் டைம்ல கூட கிராம்பஸ் இருக்குது நம்புற ஆட்களும் இருக்காங்க. அப்படி நம்புற ஆட்களோட வாழ்க்கை நிம்மதியா போற மாதிரியும் டிசிப்ளினா இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கிரீச்சர் பத்தி நம்பாத ஆட்களுக்கு வாழ்க்கையே என்னமோ நரகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா? நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளோட முப்பாட்டம் காலத்திலிருந்து சொல்ற கதைகளானது முழுசா நம்ம கிட்ட வந்து சேராது. நிறைய மாற்றம் பண்ணி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு தெரியும், உண்மையான கிராம்பஸோட கதையானது நம்ம கிட்ட மறைச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் காலமானது ஒரு தரமான பதில நமக்கு சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகே.